சின்ன வயசுல எங்க வீட்ல ஒயிட் கலர்ல ஒரு சாமந்தி செடி இருக்கும். அதுவும் தொட்டில மட்டும் தான் வச்சிருப்போம். அவ்ளோ பூ குடுக்கும். அந்த ஒயிட் கலர் சாமந்தில நடுவுல குங்குமம் வச்சு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போம்போது அவ்ளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. எப்போ சாமந்தி செடி வச்சாலும் அது எனக்கு சக்சஸே ஆனது கிடையாது. ஆனா இப்போ சாமந்தி சீசன்ங்கிறதுனால எங்க பார்த்தாலும் யார் வீட்டு முன்னாடியும் சாமந்தி செடி தான் இருக்கு. இன்ஸ்டா, யூடியூப்னு ஓப்பன் பண்ணாலும் நெறைய பேர் கூவி கூவி வித்துட்டு இருக்காங்க. ஆனா, நான் நெறைய விலை குடுத்து வாங்குறதுல விருப்பமே இல்ல. கார்டன்லயே ஒரு கலர் சாமந்தி ரூ. 50 ரூ. 60 சொல்றாங்க. ஸோ, நமக்கு நெறைய கலர் வேணும்னா, அதுக்கே ஒரு ரூ. 500 வேணும். ஸோ, நெறைய நாளாவே நான் இந்த பேஜ பாக்குறேன். பட் இது நல்லாருக்குமா? நாத்துகள்லாம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. சரி சீசனே முடிய போது. என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். இவங்களுடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பேஜ் வந்து சாய் 360 டிகிரி விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க அனுப்பிச்சிருந்த நாத்துகள் நல்லாவே இருந்துச்சு. கோகோ பீட் வச்சு நல்லா காயாத மாரி அனுப்பிச்சிருந்தாங்க. 3 நாள்ல டெலிவரியும் பண்ணிட்டாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, ரூ. 100க்கு 40 நாத்துகள். ஆனா, எனக்கு டெலிவரி சார்ஜ் மட்டுமே ரூ. 60. ஸோ, ரூ. 160க்கு 40 சாமந்தி நாத்துகள் 6 கலர்ல கிடைக்கிறது அபூர்வம் தான். ஆனா என்னன்னா, இது வச்சு பெருசாகி பூ குடுக்கறதுக்குள்ள நம்ம சீசனே முடிஞ்சிரும். இருந்தாலும் இது நாட்டு சாமந்திங்கிறனால பெர்னியல். ஸோ, எப்பவுமே வருஷம் வருஷம் நமக்கு குடுத்துட்டுருக்கும் பூக்கள். அதனால நான் வாங்கிட்டேன். இவங்க கிட்ட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, WhatsAppல தான் நம்ம ஆர்டர் குடுக்குற மாரி இருக்கு. வெப்சைட் இல்ல. ஸோ, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. சரியா இவங்களும் ரிப்ளையும் பண்றதில்ல. நம்ம பூந்தொட்டி செஞ்சிருந்தோம் இல்லையா? ஸோ, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு இதுல வச்சுக்கலான்னு வச்சு விட்டாச்சு.